டாக்டரை பார்க்க அரை மணி நேரமாக டோக்கன் எடுத்து காத்திருந்தாள் சோனியா. காலையில் தலைச்சுற்றல் அதிகமாக இருந்தது. 2 முறை வாந்தி எடுத்து விட்டாள். கேலண்டரை பார்த்து கணக்கிட்டால் நாள் தள்ளி போயிருந்தது. குளித்து 39 நாட்கள் ஆகிவிட்டது. தலை சுற்றியதால் வந்து படுத்தாள். 1 மணி நேரம் கழித்து மாமியாரின் குரல் கேட்டது. வினோத், அவ தூங்குறாளா? இன்னைக்கு யாரும் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா? விழித்தான். மணி என்னம்மா? 7:30டா. இன்னும் அடுப்பு கூட பற்ற வைக்கல. உங்கள் அப்பா வாக்கு முடிச்சு வந்துட்டா காப்பி கேட்பார். கொடுக்கலனா தாறுமாறா கோபம் வரும். சோனி எழுந்திருக்கலையா? தலை சுத்தலாக இருக்கு. 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன். முடியலைங்க. என்னாச்சு? நாள் தள்ளி இருக்கு வினோத். டாக்டர்கிட்ட போகணும். கல்யாணமாகி 2 வருடங்கள் முடிந்து விட்டன. இதற்குள் 1000 கேள்விகளை சந்தித்தாகிவிட்டது. வினோத் எழுந்து வந்தான். அம்மா, அவளுக்கு தலை சுத்தல். நாள் தள்ளி இருக்காம். எழுந்து வர முடியலை. போச்சுடா, இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? அப்பா உள்ளே வந்தார். சோனியா, காஃபி கொடு. இன்னும் பாலையே காய்ச்சல. அவளுக்கு முடியலை. மாமியார் வசுந்தரா முணுகியபடி உள்ளே போனாள். எல்லாம் சோனியா காதில் விழுந்தது. 2 வருடங்களாக உண்டாகவில்லை என்ற போது ஊரை கூட்டி வாயை கிழிக்க முடிந்தது. இன்று உண்டான போது கடுகளவு கூட உற்சாகமில்லை. பக்கத்தில் வந்து அனுசரணையாக பேசி ஒரு வாழ்த்து இல்லை. வெறுப்பாக இருந்தது. 8 மணிக்கு எழுந்து வந்தாள். குளியல் முடித்து தயாரானாள். வினோத், டாக்டர்கிட்ட போயிட்டு போயிடலாமா? எனக்கு வர முடியாது சோனி. அவசர மீட்டிங் இருக்கு. நீ அம்மாவை கூட்டிட்டு போ. அத்தை வரீங்களா? நானா? இன்னைக்கு வியாழக்கிழமை. பாபா கோயிலுக்கு போகணும். நீ போயிட்டு வந்துடு. சரி அத்தை. உங்க அம்மாவை வர சொல்லேன். பதிலே பேசவில்லை சோனியா. 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அம்மாவை வரவழைக்க முடியுமா? அவள் புறப்பட்டு வந்துவிட்டாள். இதோ டாக்டரிடம் காத்திருக்கிறாள். அழைப்பு வர உள்ளே வந்தாள். விபரம் சொன்னாள். சரி, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். சில நிமிடங்களில் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் என்றது. கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது. இப்போது டாக்டர் பரிசோதித்தார். அனிமிக்கா இருக்கே, ஜாக்கிரதையா இருக்கணும். முதல் 1 வாரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடு. வேளா வேலைக்கு சாப்பிடு. மருந்துகளை எழுதி தரேன். மறுபடியும் அடுத்த வாரம் வாமா. அப்புறமா அட்டவணை போட்டு தரேன். முதல் குழந்தை தானே? ஆமாம் டாக்டர். இந்த மாதிரி வரும்போது புருஷன் இல்லைன்னா வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வரக்கூடாதா? தனி கொடுத்தனமா ஜாயின்ட் ஃபேமிலியா? ஜாயின்ட் ஃபேமிலி தான். எதில் வேலை பார்க்குற? தனியார் கம்பெனியில். பிரசவ லீவு இருக்கு இல்லையா? 90 நாள் மேடம். போதாது, முன்னும் பின்னும் எடுக்க வேண்டி வரும். வீட்டுக்காரர் எதில் வேலை? ஐடி கம்பெனியில். அப்புறம் என்ன, 2 பேர் சம்பாதிக்கிறீங்க. உடம்பை பார்த்துக்கோ. இப்பெல்லாம் பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதே அபூர்வமாக இருக்கு. 1000 சிக்கல்கள். குழந்தை இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இந்த மாசத்துல 4 கருக்கலைப்பு. பணம் வருது, ஆனால் மனசு வலிக்குது. சரி, நீ புறப்படு. வெளியே வந்தாள் சோனியா. மனசுக்குள் சந்தோஷமே இல்லை. ஒரு மாதிரி கலக்கமா இருந்தது. இனி ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டும். ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். நேரா ஆபீஸுக்கு வந்து விட்டாள். 1 மணி நேர பர்மிஷன் எழுதி கொடுத்தாள். தன் சிஸ்டத்தின் முன் வந்து உட்கார்ந்தாள். எதையும் யோசிக்க கூட நேரமில்லை. வேலை சரியாக இருந்தது. இந்த நிமிஷம் வரை புருஷன், மாமியார் யாரிடமிருந்தும் ஒரு போன் இல்லை. உணவு இடைவேளை வந்தது. அவளுடன் சாப்பிட பவித்ரா வந்தாள். ஏன் லேட்டு? விபரம் சொன்னாள் சோனியா. என்னடி இத்தனை சாதாரணமா சொல்ற? எத்தனை பெரிய சந்தோஷம் இது. எதுக்காக ஆபீஸுக்கு வந்த? நேரா ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலையா? யாரும் உன் கூட வரலையா? உன்னை மாதிரி என்னை தாங்கி பிடிக்க யாரும் இல்லடி. நான் கர்ப்பமானது நல்லதா கெட்டதான்னு எனக்கே புரியல. அப்படி சொல்லாத சோனி. இல்ல பவி, உனக்கு கல்யாணமான உடனே கர்ப்பமாகி பிள்ளை பெத்துட்ட. உன்னை தாங்கி பிடிக்க 2 பக்கத்துல உறவுகளும் போட்டி போடுது. என் நிலைமை அப்படி இல்லை. சேச்சே, உண்டானதும் மன உளைச்சல் வரக்கூடாது. தெளிவா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல 4 நாள் லீவு போட்டு ரெஸ்ட்ல இரு. எனக்கு லீவும் இல்லை. அப்படியே போட்டா வீட்டில் ரெஸ்ட் கிடைக்காது. சரி விடு, வேலையை பார்க்கலாம். உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா? இல்லை, அம்மா வேலை பார்க்குற ஸ்கூலில் செல்ஃபோனை வாங்கி வச்சிடுவாங்க. சாயங்காலம் தான் பேச முடியும். அப்பா டூரில் இருப்பார். ராத்திரி பேசிக்கலாம். தன் இருப்பிடம் வந்தாள். 3 மணிக்கு வினோத் ஃபோன் செய்தான். என்ன சொன்னாங்க டாக்டர்? பரவாயில்லையே, உடனே கேட்டுட்டீங்களே. ஏன் சோனி கோவப்படுற? மீட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வெளியில் வந்தேன். இன்றும் லஞ்சு சாப்பிடல. கர்ப்பம்தான் உறுதிப்படுத்திட்டாங்க. அதை நீயும் ஃபோனில் பண்ணி சொல்லலாம் இல்லையா? சரி, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். மாலை 7 மணிக்கு சோனியா வீடு திரும்பினாள். வீட்டில் 2 டிவி. ஒன்றில் மாமா மேட்ச் பார்த்து கொண்டிருந்தார். மாமியார் வழக்கம் போல் சீரியல். இவளை கண்டு கொள்ளவே இல்லை. உடை மாற்றி கொண்டு வந்தாள். அத்தே, கர்ப்பத்தை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அதான் காலையிலே தெரிஞ்சு போச்சே. சரி, ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டு குருமா பண்ணிடு. தலைவலியா இருக்கு. எனக்கு ஒரு காப்பி கொண்டு வா. கடுப்பாகி விட்டது. எந்த ஒரு அனுசரணையும் இல்லை. சாதாரண நாளில் இப்படி இருந்தால் தேவலை. ஒரு மருமகள் குடும்ப வாரிசை சுமக்கும் நல்ல செய்தியோடு வந்திருக்கிறாள். இந்த நேரம் ஒரு சந்தோஷம் வராதா? இந்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பு கூடாது. காப்பி கலந்து எடுத்து வந்தாள். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காய்கறிகளை நறுக்கி வேக போட்டாள். உடலும் மனசும் சோர்ந்து போயிருந்தது. வினோத் ஒரே பிள்ளை.
அவருக்கு 2 மூத்த சகோதரிகள். 2 பேரும் கல்யாணமாகி வெளியூர்வாசிகள். வினோத் பெண் பார்க்க வந்தபோது குடும்பமே படையெடுத்து வந்தது. இவளை பிடித்ததும் 1000 நிபந்தனை போட்டார்கள். எங்க அம்மா குடும்பத்துக்காக நிறைய உழைச்சாச்சு. உங்க மகள் வீட்டையும் நிர்வகிச்சு வேலைக்கு போக முடிஞ்சா நல்லது. எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எதுவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் எதிர்பார்த்தார்கள். சோனியாவின் அப்பா மெடிக்கல் ரெப். மாசத்தில் 20 நாள் டூர். அம்மா ஒரு அரசாங்க பள்ளியில் டீச்சர். ஏற்கனவே 2 அக்காவுக்கு கல்யாணமாகி அந்த கடனே அடைந்த பாடில்லை. ஆண் வாரிசு இல்லை. அப்பாவுக்கு சம்பளம் குறைவு. அம்மாவின் பணத்தில்தான் குடும்பம் ஓடுகிறது. எப்படியோ கடனை வாங்கி கல்யாணத்தை முடித்து விட்டார்கள். அதிலும் 1000 குற்றம் குறை. சோனியாவுக்கு பிடித்த போக கையில 20,000 வரும். பிறந்த வீட்டில் அதுவும் கட். வினோத் தனியாக பேசும்போதே இப்பதான் சொந்த வீடு கட்டி தவணை போயிட்டு இருக்கு. உன் சம்பளத்தை நான் முழுசா நம்பியிருக்கேன். நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் என்றான். எங்க அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு மாசம் 5000 தரட்டுமா? இல்லை சோனி, நிச்சயமானதுமே உன் சம்பளத்தை சேர்த்து நான் பட்ஜெட் போட்டாச்சு. அவனுக்கு 60,000 சம்பளம் உண்டு. போன வருடம்தான் 2 பெட்ரூம் வீடு வாங்கியிருந்தார்கள். அதில் மாச தவணை 40,000 வரை போகிறது. மாமனாரிடம் எதிர்பார்ப்பு கிடையாது. மாமியார் தரவிட மாட்டாள். வினோத் அவசரமாக வேலை பார்க்கும் பெண்ணை கல்யாணம் செய்வதே கடன் அடைக்கத்தான். கல்யாணம் முடிந்து விட்டது. முதல் ராத்திரியில் அவன் உச்சரித்த முதல் வாக்கியம், நமக்கு 2 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம் சோனி. ஏன்? பணப்பிரச்சனை வரும். நீ உண்டானா லீவு சிக்கல் எல்லாம் வரும். இஎம்ஐ கட்டி குடும்பத்தையும் நடத்தியாகணும். கடன் வாங்குற நிலைக்கு வந்துடக்கூடாது சோனி. ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ. தள்ளி போட்டது அவன்தான். அதை வெளியே சொல்வது நாகரிகமில்லை என்று மௌனம் சாதித்தாள். 1 வருடம் ஆனதும் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன பிளானிங்கா? இந்த கால பிள்ளைங்களுக்கு குழந்தையோட அருமையே தெரியறதில்லை. வேண்டாம்னு நிறுத்தி வச்சுட்டு வேணும்னு கேட்கும்போது தெய்வம் தராது. அரச முயற்சிகள் மட்டும் போதாது. இதுக்கெல்லாம் கடவுள் அருள் வேணும். எதுவும் பேசவில்லை சோனியா. சினிமா, ஓட்டல், தீம் பார்க்னு சுத்த வேண்டியது. ஒரு நாள் வீட்டில் இருக்காங்களா? எல்லோரோடும் சேர்ந்து மாமியாரே பேசுவாள். இந்த 2 வருடங்களில் சேர்ந்து ஒரு படம் பார்த்ததில்லை. ஒரு நாள் ஓட்டலுக்கு போனதில்லை. ஒரு துணிக்கடை, பரிசு பொருள் எதுவும் இல்லை. காரணம் பணச்செலவு, வீட்டை கட்டின தவணை, குடும்ப செலவு. இவளை தவிர அத்தனை பேர் கையிலும் ஸ்மார்ட் போன். இவளிடம் அதே துருப்பிடித்த பேசிக் மாடல். அதேபோல் கல்யாணமாகி வீட்டுக்குள் நுழைந்த அன்றே சோனியாதான் சமையல். அப்போது அடுப்படியில் புகுந்ததுதான். இன்று வரை வெளியில் வரவில்லை. மாமியார் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். அதற்கு மாமனார் ஆதரவு. அம்மாவால் முடியாது. அவளுக்கு உடல் தெம்பில்லை. இந்த வயதிலும் மனைவியை சுற்றி சுற்றி வருவார். பிள்ளை அவருக்கு நேர் எதிரி. வீட்டுக்கு வரும் உறவு கூட்டம், வார கடைசியில் திருவிழாதான். வடித்து கொட்டவே நேரம் போதாது. வினோத்துக்கு இதெல்லாம் தெரியாது. பேச்சுலர் நண்பர்களுடன் இரவு 11 மணி வரை அரட்டை அடித்துவிட்டு படுக்க வருவான். படுத்ததும் உறங்கி போவான். காலை 4:30க்கு எழுந்தால் இரவு படுக்கை 11 மணி ஆகிவிடும். தாம்பத்தியம், அதில் உண்டாகும் பூரிப்பு, சின்ன சின்ன ஆனந்தம் எதுவும் கிடைக்கவில்லை சோனியாவுக்கு. ஒரு மாதிரி எந்திர கதியில் நாட்கள் விட 1 வருடத்துக்குள் சலித்து விட்டது. பிறந்த வீட்டு ஆதரவு சோனியாவுக்கு அறவே இல்லை. அம்மாவுக்கு குடும்பம் நடத்தவே மொழி பிதுங்கியது. 2வது அக்கா உண்டாகி பிரசவத்துக்கு வந்து விட்டாள். அம்மாவுக்கு லீவு இல்லை. சம்பளம் கட்டாகும். அக்காவின் மாமியார் மனிதாபிமானம் உள்ளவர். நான் பார்த்துக்கிறேன், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். பிரசவத்தை கூட மாமியார் தான் நடத்தினார். அக்கா கொடுத்து வச்சவள். இங்கு எதுவும் எடுபடாது. எந்த பக்கமும் ஆதரவு இல்லை. இந்த 2 வருஷங்களில் வினோத்துக்கு 30,000 வரை சம்பளம் உயர்வு. சோனியாவுக்கும் 5,000 உயர்ந்து விட்டது. ஆனாலும் பஞ்சப்பாட்டு போகவில்லை. சப்பாத்தி குருமா தயாராகி விட்டது. இரவு 9:30க்கு வினோத் வந்தான். அதற்குள் மாமாவும் அத்தையும் சாப்பிட்டு விட்டார்கள். கர்ப்பம் தரித்த பெண், நீ சாப்பிட்டியாமா என்று ஒரு கேள்வி இல்லை. வினோத் முகம் கழுவி கொண்டு வந்தான். சரியான பசி சோனி. சாப்பிடத் தொடங்கினான். குருமாவில் உப்பு போதவில்லை. காரம் அதிகம். நான் அப்பவே சொல்ல நினைச்சேன். மாமியார் குரல். உனக்கு தெரியலையா சோனி? ஆத்திரம் பீறிட்டது. இன்னும் சாப்பிடவே இல்லை. சொல்வதற்குள் வாந்தி வர உள்ளே ஓடினாள். வாந்தி எடுத்து வாய் கொப்பளித்து நிற்க முடியாமல் உள்ளே வந்து படுத்தாள். சில நிமிடங்களில் வினோத் உள்ளே வந்தான். தூங்கிட்டியா? பதிலே இல்லை. சோனி, உன்னைத்தான் கேட்கிறேன். படக்கனை எழுந்து உட்கார்ந்தாள். இதை நான் சுமக்கட்டுமா, இல்லை களைச்சிடலாமா? என்ன பேசுற நீ? எதுக்கு இந்த கோபம்? உங்களுக்கு மனுஷ உணர்வுகளே புரியாதா? பொம்பளைனா என்னன்னு தெரியாதா? அம்மா 2 சகோதரிகள் கூட வளர்ந்தும் இப்படி இருக்கீங்க. என்னாச்சு உனக்கு? நாள் தள்ளி போயிருக்குன்னு காலையில சொன்னதும் என் கூட யாரும் வரலை. நான் தான் காரணத்தை சொன்னேனே. ஒரு ஃபோன் கூட பண்ணலை. மீட்டிங்ல இருந்தேன்பா. உங்க அம்மாவும் அப்பாவும் மீட்டிங்ல இருந்தாங்க. ஒரு குடும்ப வாரிசு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அக்கறையும் ஆர்வமும் இருக்காதா? அட அப்பா வேண்டாம். வீட்டுக்கு நான் வந்தப்ப எதுவும் கேட்கலை. டிவி சீரியல் பாக்குறாங்க. சப்பாத்தி போடு, காப்பி கொடுன்னு வழக்கம் போல அதிகாரம். நான் பெத்த பொண்ணுங்களா இருந்தா இப்படி நடந்துக்குவாங்களா? உங்க அக்கா உண்டாகி வந்தப்ப எப்படி தாங்கினாங்க? நானும் அதே மாதிரி ஒரு பெண் தானே. பேசவில்லை. இந்த வீட்டுக்கு வாழ வந்த இந்த 2 வருஷங்களா எனக்கு எதுவும் கிடைக்கலை. எந்த அனுசரணையும் இல்லை. மாடு மாதிரி உழைக்கிறேன். அப்பெல்லாம் நான் பேசினேனா? ஏதாவது கேட்டேனா? உங்களுக்கே தெரியும். அது என் கடமைன்னு பேசலை.
குடும்ப சூழ்நிலையில் உங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டேன். இப்ப இப்ப உண்டாகி வந்திருக்கும் போதும் எல்லோருக்கும் ஜடமா இருந்தா இது நியாயமா? உங்க குடும்பத்துல யாருக்கும் பந்தபாசமே இல்லையா? 3 பெத்த ஒரு தாய்க்கு சுமக்கிற மருமகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாதா? விடு, எதுக்கு இத்தனை டென்ஷன்? நான் அவங்கள யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க என் புருஷன். கர்ப்பத்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு அப்பா என்ன செய்ய போறீங்க? அவளையே உற்று பார்த்தான். என்ன செய்யணும் சோனி? இதை நல்லபடியா நான் பெத்தெடுக்கணுமா வேண்டாமா? முடிவை நீங்க எடுங்க. குட் நைட். படுத்து விட்டாள். வினோத் ஆடி போனான். வினோத் கண் திறந்தபோது காலை 6:45. பக்கத்தில் சோனியா இல்லை. குக்கர் சத்தம் கேட்டது. அவசரமாக எழுந்து வந்தான். சமையல் கட்டில் சோனியா செயல்பட்டு கொண்டிருந்தாள். நீ எப்ப எழுந்த? வழக்கம் போல 4:30க்கு. என்னை எழுப்பக்கூடாதா சோனி? அவள் பதிலே பேசவில்லை. அம்மா அப்போதுதான் எழுந்து வந்தாள். பேஸ்ட் எடுத்து பிரஷில் பிதுக்கினாள். அம்மா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்பா உள்ளே வந்தார். நீ என்ன அம்மாவை கேள்வி கேட்குற? கேள்வி கேட்கலப்பா. அவளுக்கு தலை சுத்தல் வாந்தின்னு இருக்கு. ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால சொன்னேன். உங்க அம்மாவுக்கு ராத்திரி முழுக்க கால் குடைச்சல், கழுத்து வலி. நான் தான் தைலம் தேய்ச்சி விட்டேன். 1 மணிக்கு மேல தான் அவ தூங்கியிருக்கா. எப்படி எழுந்து வர முடியும்? வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கேள்வி கேட்க வந்துட்ட? வினோத், இப்படி வாங்க. என்ன சோனி? ஹாட் கேஸ்ல தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வச்சிருக்கேன். இப்ப இட்லியா? ஊத்தி தரட்டுமா? உனக்கு எது முடியுமோ அதை செய். மாமாவுக்கு உருளைக்கிழங்கு சேராத. வேற ஏதாவது காய் பண்ணு. கத்திரிக்காய் பண்ணி வச்சிருக்கேன் அத்தை. இப்பவே பண்ணி வச்சா சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஏமா, அதுக்காக அவன் லீவு போட முடியுமா? எனக்கு சமைக்க உன் பொண்டாட்டி லீவு போட வேண்டாம்டா. நான் ஹோட்டல்ல பார்த்துப்பேன். அப்ப கூட அம்மா சமைக்க மாட்டாங்களாப்பா? நிறுத்துடா. நீ தான் பேசுறியா? இல்லப்பா, அவ வயித்துல உள்ள பேரப்பிள்ளை பேசுது. புடன் வினோத் உள்ளே போக, என்னங்க, நீங்க கம்முன்னு இருங்க. இவ உண்டான நேரம் நமக்கு கஷ்டகாலம் தொடங்கியாச்சு. உள்ளே போன வினோத் வேகமாக திரும்பி வந்தான். ஏம்மா இப்படி பேசுற? அவ உண்டானது உங்க 2 பேருக்கும் பிடிக்கல. என்னடா பேசுற நீ? இது ரொம்ப தப்பா இருக்க. அப்பா சீறி கொண்டு வந்தார். நான் தப்பா எதுவும் பேசலப்பா. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு அம்மாவை கேட்டேன். அது தப்பா? எனக்கு கல்யாணமான இந்த 2 வருஷ காலத்துல நான் ஏதாவது கேட்டிருக்கேனாப்பா? எதுவுமே நானும் பேசலை. அவளும் பேசலை. இப்ப நியாயமா நான் கேட்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. அதை கூட மென்மையா ஒரு உரிமையோட தான் கேட்டேன். இது தப்பா? தப்புதான். அம்மா உடல்நிலையும் உனக்கு புரியணும் வினோத். அவகிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீ அக்கறை காட்டியிருக்கியா? இல்லதான், ஒப்புக்கிறேன். அதையே நான் திருப்பி கேட்கட்டுமா? வாழ வந்த சோனியா கிட்ட நீங்க 2 பேரும் என்னைக்காவது அக்கறை காட்டினதுண்டா? என்ன பேசுற? இந்த 2 வருஷங்களுக்குள்ள அவளுக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிருக்கேனா? நீ செய்யலனா அது யார் தப்பு? நாங்க தடுத்தோமா? அப்பா, இது பதில் இல்லை. நான் ஏன் செய்யலை? வீடு கட்டி கடன் அடைக்கிறேன். உன் பேர்ல தானே வீடு வாங்கியிருக்க. நாளைக்கு அவ தானே அதை அனுபவிக்க போறா. வினோத் ஆடி போனான். அப்படின்னா இந்த வீட்டை நீங்க வாழலையா? நாங்க இங்க வாழ்றது பிடிக்கலன்னா சொல்லிடு, வெளியில போயிடுறோம். சோனியா ஆடி போனாள். வினோத், என்ன இது? பேசாதீங்க ப்ளீஸ். நீ நடிக்காதம்மா. அவன் எங்க பிள்ளை. எங்ககிட்ட எப்படி பேசினாலும் பேசுவான். நீ எதுக்கு குறுக்கே வர்ற? உலகத்துல எந்த பெண்ணும் சுமக்கலையா? கர்ப்பனும் தெரியறதுக்குள்ள ஓவரா மாய்மாலம் காட்டி அவனை டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு எங்க எதிரில் நின்று பேசாத பிள்ளையை பேச விட்டுட்டு இப்ப டிராமா போடுறியா? சோனியா ஆடி போனாள். என்ன வினோத் இது? நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? வினோத் திரும்பினான். அப்பா, எதுக்கு அவளை கோபப்படுறீங்க? அப்பா, அவளை நான் எதுவும் சொல்லலை. எந்த உரிமையும் எனக்கு இல்லை. அம்மாவை நீ கேள்வி கேட்காத. அந்த உரிமை உனக்கு இல்லை. இவ இப்ப வந்தவ தான். ஆனா நாங்க அப்படி இல்லை. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? அது எனக்கும் தெரியும்பா. தெரிஞ்சா பேச மாட்டேன். உங்க அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டா. அவ உழைச்சது போதும். இனி ஓய்வு எடுக்கிற காலம் இது. எங்களை காப்பாத்துற கடமை உனக்கு உண்டு. புரியுதா? உன் பொண்டாட்டி கர்ப்பமான உடனே அவளை எல்லாரும் தாங்கணும்னு எதிர்பார்க்காத. வினோத் சூடாகி விட்டான். அப்பாவின் கோபம் அவனுக்கு தெரியும். அது தாறுமாறாக வரும். அதில் நியாயமே இருக்காது. ஓரவஞ்சனின் ஒட்டுமொத்த உருவம்தான் அப்பா. அம்மா ஓசைப்படாமல் போட்டு தருவாள். அவரை ஏற்றிவிட்ட பிறகு மௌனமாகி விடுவாள். அவர் கூத்தாடுவார். வீட்டு பெண்கள் இருவரையும் தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுவார். மாப்பிள்ளைகளிடம் முகம் காட்டுவார். சம்பந்திகளை தூக்கி எறிவார். தன் மனைவி, தன் பிள்ளைகள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை கடந்த மனிதாபிமானமே இல்லாதவர். இது சோனியாவுக்கு தெரியும். அவள் பொருட்படுத்தவில்லை. சோனியாவுக்கு எப்போதுமே சகிப்புத்தன்மை அதிகம். பிள்ளைகளால் வாழ்க்கையில் கசப்பு வந்து விடக்கூடாது என நினைக்கும் பெண். இன்று வரை இவர்களது மனநிலை புரிந்துதான் நடந்திருக்கிறாள். தன் பெண்கள் வீட்டுக்கு வரும் சமயம் அப்பாவின் அடாவடி ஆட்டம் தலை விரித்தாடும். 2 மாப்பிள்ளைகளும் தங்கம். அந்த நேரம் ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பிறந்த வீட்டுக்கு ஒரு முறை புறப்பட்டாள் சோனியா. நீ எங்க போற? அம்மாவுக்கு உடம்பு முடியல. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வந்துடுறேன் மாமா. இங்க யாரு சமைக்கிறது? 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவள் பேசவில்லை. அம்மாவால முடியாது. நீ போக வேண்டாம். மூத்த மாப்பிள்ளை சாரங்கன் தலையிட்டார். மாமா, அத்தைக்கு முடியலன்னா வேணி சமைக்கட்டும். சோனியா தேவைக்கு தானே போறா. மாப்பிள்ளை,
இதுல நீங்க தலையிடாதீங்க. என் பொண்ணுங்க இங்க வந்தா தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்படி இல்ல மாமி. எங்க வீட்ல எங்க அம்மாவும் சரிக்கு சமம் உழைக்கிறாங்க. வேணி மட்டும் செய்யல. மாப்பிளை, உங்க வீட்டு கதை எனக்கு வேண்டாம். எங்க வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணுங்க ராணி மாதிரி இருக்கணும். சோனியாவும் அதே மாதிரி. ஏங்க, எதுக்கு தேவையில்லாம நீங்க மூக்கை நுழைக்கிறீங்க? வேணி அதட்ட அரங்கன் நாகரிகம் கருதி மௌனமானான். கடைசியில் சோனியா அம்மா வீட்டிற்கு போகவில்லை. அப்போதெல்லாம் வினோத் மனைவி பக்கம் பேசியதில்லை. மௌனமாகத்தான் இருந்தான். சோனியா எத்தனையோ ஏமாற்றங்களை வலிகளை தாங்கிக் கொண்டுதான் வாழ்கிறாள். உங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ படுத்து கிடக்க முடியுமா? அவங்க வேலைக்கு போறாங்க. நீ போனா அவங்களுக்கும் சேர்த்து பொங்கி வைக்கணும். இங்கே உழைச்சிட்டு அங்கே ஓய்வெடுக்கிற மாதிரியா இருக்கு? பலமுறை மாமியாரின் குத்தல். பணம், உடல் உழைப்பு, மௌனம் என 2 வருடங்கள் குப்பை கொட்டியாகிவிட்டது. எதிர்ப்பதால் உறவுகள் கெடக்கூடாது. 2 பெண்கள் மோதிக்கொள்வதால் நடுவில் சிக்கி சீரழிவது ஆண் பிள்ளைதான். புருஷனுக்கு அந்த வலியை தரக்கூடாது. 1000 தான் ஆனாலும் அவரை பெற்றவர்கள் பிரிவினை வழி வகுக்கக்கூடாது என்று பொறுமை காத்தாள். இப்போதும் அது தொடர்கிறது. ஆனால் வினோத் உடைந்து விட்டான். பிரச்சனை பெரிதாகி விட்டது. வார்த்தைகள் தாறுமாறாக சிதறிவிட்டன. வினோத் மறுபடியும் ஏதோ பேச வந்தான். படக்கென சோனியா அவன் கைகளை பிடித்தாள். எதுக்குமா அவனை அடக்குற? பேசட்டுமே. சோனியா அங்கு நிற்காமல் வேகமாக உள்ளே போய்விட்டாள். வினோத் அப்பாவின் அருகில் வந்தான். 2 வருஷம் கழிச்சு சோனியா உண்டாயிருக்கா. அதுக்காக அவ ஓய்வு எடுக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? அதுல தப்பில்லடா. நீ அடுத்த 10 மாசத்துக்கு அவளை படுக்கையில படுக்க வச்சு பக்கத்திலேயே உக்காரு. ஆனா உங்க அம்மாவை வேலை வாங்காத. ஓய்வு வேணும்னா பிறந்த வீட்டுக்கு அனுப்பு. எங்களால முடியாது. அப்பா, சோனியா இங்க வர்றதுக்கு முன்னால யாருப்பா செஞ்சாங்க? அம்மா தானே. அன்னைக்கு குடும்பம் நடத்தலையா? வேலை பார்க்கலையா? உங்க பொண்ணுங்க பிறந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யலையா? மருமகள்னு ஒருத்தி வரும்போது அவ தான் எல்லாம் செய்யணுமா? அவளும் செஞ்சாலே. இப்ப இது தெரிஞ்சதும் டாக்டர் சொன்ன காரணமா 4 நாள் ஓய்வெடுக்க விட மாட்டீங்களா? வினோத் மனதில் பட்டதையெல்லாம் படபடவென கேட்டே விட்டான். அதனால் அப்பாவின் ஆத்திரம் அதிகமானது. ஈகோ பிடித்தவர்களுக்கும், நியாயம் தவறும் மனிதர்களுக்கும், ஓர வஞ்சனைக்காரர்களுக்கும், சுயநலத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களின் உணர்வுகளோ உண்மையோ புரியாது. அம்மா அருகில் வந்தாள். போதும்டா, அளவுக்கு மீறி பேசுற நீ. அப்பாங்கிற ஞாபகம் உனக்கு போயிடுச்சு. இல்லம்மா, அப்பாங்கிற ஞாபகம் அதிகமாயிருக்கு. ஏன்னா நானும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறேன் இல்லையா? அந்த ஞாபகம் அதிகப்பட்ட காரணமாத்தான் இந்த பேச்சு. சரி, நீங்களாவது பேசாம இருங்க. என்னை அடக்குறியாடி? வினோத் வெறுப்புடன் உள்ளே வந்தான். சோனியா அவனது உணவு ஐட்டங்கள், பர்ஸு, கைக்குட்டை, ட்ரெஸ்ஸு, ஷூக்கள் என சகலமும் எடுத்து வைத்தாள். இது தினசரி பழக்கம். சகலமும் அவள்தான் எடுத்து வைப்பாள். எந்த பரபரப்பிலும் எதையெல்லாம் மறக்க மாட்டாள். எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாள். இப்போதும் அவள் கடமையை அவள் மறக்கவில்லை. சாரி சோனி. எதுல போற? வழக்கம் போல் பஸ்ல தான். வேண்டாம், நான் பைக்ல கொண்டு போய் விடுறேன். பஸ்ல அந்த கூட்டத்துல நீ போக வேண்டாம். இருவரும் தயாராகி வெளியே வர, வினோத், போற வழியில என்ன கோயில்ல விட்டுடு என்றபடியே அம்மா புறப்பட தயாரானாள். இல்லம்மா, நான் சோனியை ஆபீஸ்ல விடணும். நீ ஆட்டோ பிடிச்சி போ. பாத்தியாடி, நான் சொன்னப்ப தடுத்தியே. அப்பா, அவ கர்ப்பிணி. இடிச்சு பிடிச்சு இப்பவும் பஸ்ல போகணுமா? உங்க அம்மாவும் பஸ்ல போக முடியாது. புருஷன் நீங்க இருக்கீங்களே, கூட்டிட்டு போங்க. என் கடமையை என்ன செய்ய விடுங்க. வினோத், நீ இப்ப என் கூட வர்ற? கோபமா சொல்லிவிட்டு வினோத் வேகமாக வாசலை நோக்கி நடக்க, ஆடி ஆட்டோல போகலாம் என்றார் அப்பா. இல்லைங்க, கோயிலுக்கு இன்னைக்கு வேண்டாம். வினோத் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சோனியா அமர பைக் புறப்பட்டது. ஆபீஸ் வாசலில் பைக் நின்றது. முடியுமா உன்னால? இல்லைன்னா லீவு போடுறியா? லீவு இல்லை வினோத், இனிமேல் தான் நிறைய வேணும். சரி, சாயங்காலம் 5:30க்கு நான் வர்றேன். வெளியில போய் பேசலாம். பவித்ரா வந்து விட்டாள். சார், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அவளை லீவு போட சொல்லுங்க. பிடிவாதம் பிடிப்பா. ரெஸ்ட் வேணும் சார். அவருக்கு தெரியும், நீ உள்ளே வா. இருவரும் போக வினோத் அங்கேயே நின்றான். ஆபீஸுக்கு போகவே பிடிக்கவில்லை. மனசு சங்கடப்பட்டது. அப்பாவிடம் இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாமே. இதுவரை பேசியதில்லை. அவர்களது அராஜகம் அவனுக்கு தெரியும். முதல் 1 வருஷம் எதுவும் புரியாமல் பெற்றவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்றிருந்தான். நாங்கெல்லாம் கூட சரியான முடிவை எடுக்க மாட்டோம். எங்க அப்பா சொன்னா அது சரியாகத்தான் இருக்கும். இது அவனது நினைப்பு. சோனியா வந்த பிறகுதான் அப்பாவின் முகத்திரை கிழிந்து நிஜமான முகம் வெளியே வந்தது. சகலத்துக்கும் தலையாட்டிய காரணமாக அவரது கொடி பறந்தது. மாப்பிள்ளைகள் தப்பா தெரிந்தார்கள். தான் அடிபடும் போதுதான் வழி தெரிந்தது. மூத்த மாப்பிள்ளை சாரங்கன் ஒரு முறை கேட்டே விட்டார். இந்த பாருடா வினோத், நானும் வந்த முதல் பார்க்கிறேன். இந்த பொண்ணு சோனியா தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு ஒரு முகம் சுளிப்பு இல்லாம பண்றா. உங்க அம்மா படுத்த படுக்கையா இல்லை, தெம்பா தானே இருக்காங்க. அவளும் வேலைக்கு பார்க்குற பொண்ணு. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சா உடம்பு தாங்குமா? உன்னை நம்பி வாழ வந்திருக்கா. நீ எதையும் கண்டுக்காம இருக்கிறது சரியில்லை. அவ உன் மனைவி. இதை கேட்டுக்கொண்டே மாப்பிள்ளையின் அருகில் வந்து விட்டார் அப்பா. என்ன மாப்பிள்ளை, என் பிள்ளை என்கிட்டே இருந்து பிரிக்கிற முயற்சியா? ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க? அதுல எனக்கு என்ன லாபம்? யதார்த்தமா நான் பேசினேன்.
நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணையும் கவனிக்கணும் இல்லையா? அது எனக்கு தெரியும் மாப்ள. எங்க குடும்பத்துல யாரை எப்படி எப்படி வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். கட்டி கொடுத்த என் மகளை ஒழுங்கா கவனிங்க. முகத்தில் அடித்துவிட்டு போய்விட்டார். என்னடா உங்க அப்பா இப்படி பேசுறார்? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவருக்கு பெத்த பிள்ளைங்க ஒஸ்தி தான். அதுக்காக மருமகள் மாப்பிள்ளைன்னு இப்படி வந்த உறவுகளை அலட்சியப்படுத்தக் கூடாது வினோத். நாங்க சந்தோஷமா இருந்தா தான் அவரோட பிள்ளைங்க நல்லா வாழ்வாங்க. அப்பா தப்பா எதையும் சொல்ல மாட்டார் மாமா. மகாபாரத கதை தெரியுமாடா உனக்கு? மாமா, பாஞ்சாலியை வச்சு சூதாட வந்தப்ப அவ கேட்டாளாம், நீங்க 5 பேரும் அடிமை, என்னை வச்சு ஆட உங்களுக்கு ஏது உரிமைன்னு. இந்த கதை இப்ப எதுக்கு? உனக்கு எப்ப விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு மனைவியோட அருமை தெரியும். இப்போது அவன் சொன்னது புரிகிறது. நானே இத்தனை நாள் அடிமையாக இருந்தது எனக்கே தெரியவில்லை. வினோத் நொந்து போனான். ஆபீஸ் முடிந்து வினோத் நேராக வந்து விட்டான் சோனியாவின் ஆபீஸுக்கு. நீ ரெடியா? எங்க போறோம்? வெளியில லைட்டா சாப்பிட்டு பீச்சுக்கு போகலாம். எதுக்கு? என்ன சோனி நீ? 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேசணும் அதுக்காக. என்ன புதுசா இருக்கு? இதெல்லாம் பழக்கம் இல்லையே. குத்துரியா? இல்லைங்க, வீட்டுக்கு போக லேட் ஆகும். அவங்க கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஆபீஸ்ல 2 பேருக்கும் வேலை அதிகம், முடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவேன். இப்பவும் பொய்யா? நாங்க 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வரோம்னு சொல்ற தைரியம் இல்லையா? நான் உங்க பொண்டாட்டி தானே? சுருக்கென நிமிர்ந்தான். நீயும் என்னை நோகடிக்கிறியா சோனி? நிச்சயமா இல்லை. காலையில் உங்க அப்பா கிட்ட காரசாரமா பேசி ஒரு புயலை கிளப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்களா இப்படின்னு நானே மிரண்டு போனேன். என் வினோத் கிட்ட இத்தனை வேகமான அதிர்ச்சியோட நின்னேன். அந்த சூடு 8 மணி நேரம் கூட தாங்கலையா? நீங்க சாப்பாடு கொண்டு போற ஹாட் பேக் மாதிரி. சிரித்து விட்டான். ஏன் சிரிப்பு? சரி வா பீச்சுக்கு போகலாம். இனிமே உண்மையை மட்டுமே பேசுறேன். எங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு அப்பதானே லீவு. இருவரும் கடற்கரை வந்தார்கள். மணலில் உட்கார்ந்தார்கள். இதையெல்லாம் அப்ப செய்ய விட்டுட்டு பிள்ளை வயித்துல வந்த பிறகு செய்யறோம். என் பிள்ளை தான் எனக்கு உன்னை விட உசத்தி. இப்ப முதல்ல அவன் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் போதாது, தைரியமா மனசுல பட்டதை சொல்ற ஆம்பளையா பெத்தவங்களுக்கு அடிமை இல்லாம இருக்கணும். கையில ஊசியோட வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லை. கிட்ட நிறைய பேசணும். சொல்லுங்க. நீ லீவு போடு. டாக்டர் சொல்றதே கேட்கணும் இல்லையா? லீவு இல்லை. சம்பளம் கட்டானா டாக்டர் தருவாங்களா? என்ன பேசுற நீ? மெட்டர்னிட்டி லீவுவே 3 மாசம் தான். அதை மட்டும்தான் எடுக்க முடியும். வழி எடுக்கிற வரைக்கும் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். முடியுமா? முடியணும். தாங்கி பிடிக்கிறவங்க இருந்தா தளர்ந்து படுக்கலாம். எனக்கு அந்த குடிப்பினை இல்லை. நான் இல்லையா சோனி? என் மேல உனக்கு நம்பிக்கையே வராதா? நம்ம வீட்டுல உங்க அம்மா ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. போட உங்க அப்பா விட மாட்டார். என் அம்மா வீட்டுக்கு போனா அம்மா செய்வாங்க. ஆனா 3 பஸ் பிடிச்சு நான் ஆபீஸுக்கு வரணும். காலையில 6 மணிக்கு புறப்படணும். தாங்குமா? நீ வேலை செய்ய வேண்டாம். வேற யார் செய்வாங்க? வேலைக்கு ஆளை வைக்கலாம். எந்த வேலைக்கு? வீட்டு வேலைகளுக்கு, சமையலுக்கு. ஒரே ஆள் செய்ய மாட்டாங்க. தனித்தனியா போடணும். யோகம் இருந்தா நடக்கும். ஏன் இப்படி பேசுற? விடுங்க. நிறைய பட்டு மரத்து போச்சு மனசு. அதை மறுபடியும் துளிக்க வைக்க நாளாகும். சாரிடா, நானும் உன்னை இத்தனை நாள் புரிஞ்சுக்கல. விடுங்க. எதையும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனா பெத்தவங்களை இனி எதிர்க்காதீங்க. இல்லை சோனி, நியாயத்தை சொன்னேன். சில பெரியவங்க கிட்ட அது எடுபடாது. பிரச்சனை ரிவர்ஸ் ஆகும். இப்ப உள்ள வேலைக்கு போற பெண்களோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க ஒரு பக்குவம் வேணும். அது உங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை. அவன் பேசவில்லை. நீயும் சும்மா இல்லை சோனி. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற. வீட்லயும் உழைக்கிற. இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்ன செய்ய முடியும்? எல்லோரும் ஒத்துழைச்சாதானே அதுக்கு பேரு குடும்பம். புரிஞ்சுக்கிட்டா இங்க பிரச்சனையே இல்லை. பிடிவாதம் பிடிச்சா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். சரி வா, நேரமாச்சு. வெளியில ஏதாவது சாப்பிட்டு போகலாம். வேண்டாம், 2 பேரும் காத்துட்டு இருப்பாங்க. வீட்டுல போய் சாப்பிடலாம். நீ போய் தான் சமைக்கணும். அது என்ன புதுசா? என்ன சோனி இப்படி பேசுற? கோவப்படாதீங்க. கல்யாணமான புதுசுல வாழ்க்கை 2 வருஷ காலத்துக்காவது அனுபவிக்கணும். அப்புறமா குழந்தை வளர்ப்பு பொறுப்புன்னு வந்துட்டா எதுவும் முடியாது. அந்த நாட்களை கோட்டை விட்டாச்சு. இனிமே எதுக்கு? வாங்க போகலாம். நான் கோட்டை விட்டது சோனியாவின் மனதில் எத்தனை ஆழமாக கசப்பாக படிந்து விட்டது என்று வேதனையாக இருந்தது அவனுக்கு. வீட்டுக்கு வந்தார்கள். அத்தை, உப்புமா பண்ணட்டுமா? வேண்டாம். இந்த நிலைமையில் நீ வந்து சமைப்பேன்னு என்ன உத்தரவாதம்? அப்படியே சமைச்சாலும் இவன் அதை அனுமதிப்பானா? பட்னி கிடக்கிற வயசுல எங்களுக்கு. அதனால ஓட்டல்ல சாப்பிட்டோம். வினோத் அவளை பார்த்தான். சோனி, நான் வெளியில சாப்பிடலாம் சொன்னப்ப நீ வீட்டுக்கு வந்து எல்லோருக்கும் சமைக்கலாம்னு சொன்னேன். இப்ப அவங்க சாப்பிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுல எந்த தப்பும் இல்லையடா. ஐயோ, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்கப்பா. குழந்தை காலம் தொட்டே எனக்கு தெரியுமே. சோனி, சோத்தை வை, தயிர் ஊத்திட்டு சாப்பிடலாம். வினோத்தின் குரலில் வெறுப்பு இருந்தது. நாளைக்கு காலையில நானும் அப்பாவும் கும்பகோணத்துக்கு போறோம். என்ன திடீர்னு? நவகிரக கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான். அருகில் வந்தான் வினோத். இதுக்கெல்லாம் உனக்கு உடம்புல தம்பி இருக்கா? அப்பா கிட்ட கேட்டு சொல்லு. சரக்குன்னா உள்ளே போய் விட்டான். திமிர பாத்தியாடி, இவன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும்னு எனக்கு தோணல. அருகில் வந்தாள் அம்மா.
குரலை அடக்குங்க. அவ காது பட இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன் என்ன செய்வா? அவனுக்கு சுத்தமா குளிர் விட்டு போயிடும். ஏற்கனவே பிள்ளைய வயித்துல புருஷனை முந்தானையில முடிஞ்சாச்சு. நீங்க பேச பேச நமக்கு தான் விவகாரம். கொஞ்சம் உள்ளே வாங்க. இழுத்து கொண்டு நடந்தாள். உள்ளே வந்து கதவை சாத்தினாள். அவங்க விட்டுட்டு போனா நம்மால சமாளிக்க முடியுமா? முழுக்க முழுக்க அவன் பணத்துல குடும்பம் நடக்குது. நீங்க ஒரு பைசா எடுக்கிறது இல்லை, மறக்காதீங்க. நீ தானே வேண்டாம்னு தடுத்த. ஆமாம், நமக்குன்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாமா? நீங்க கொண்டு வர 20,000 பென்ஷன்ல வாடகையும் கொடுத்து குடும்பம் நடத்த முடியுமா? அதுக்காக அவ காலில் விழ சொல்றியா? எதுக்கு? நம்ம பிள்ளை ராஜா மாதிரி இருக்கானே, அதிகாரப்படுத்திட்டு சாப்பிடலாம். இந்த பாருங்க, அவளுக்கு பிறந்த வீட்டுல நாதி இல்ல. அதனால குதிக்க மாட்டா. அடங்கிதான் இருக்கணும். நீங்களும் விட்டு பிடிங்க. என் பிள்ளையை நான் சமாதானப்படுத்துகிறேன். அவர் பேசவில்லை. நம்ம பையன் நம்மளை மீறி போக மாட்டான். அவனுக்கு தைரியம் இல்லை. அப்படி தாண்டினா என் கையில ஒரு துருப்புச்சீட்டு இருக்கு. என்ன அது? காதோடு சொன்னாள். அப்படியா சொல்ற? பின்ன நம்மை பாதுகாக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம். எடுத்து விட வேண்டியதுதான். தினமும் பேப்பர்ல டிவில இதுதான் வருது. நமக்கு மட்டும் அது உபயோகப்படாதா? சரி, நாளைக்கு புறப்படுற வழியை பாருங்க. தன்னை ரட்சித்துக் கொள்ள இங்குள்ள ஒரு சில பெற்றோர்கள் எதையும் கையில் எடுப்பார்கள். மறுநாள் காலை சீக்கிரமே 2 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். அடுத்த அரை மணியில் சோனியாவின் அம்மா வந்துவிட்டாள். பழங்கள், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா கோகிலா வந்துவிட்டாள். மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னாள். எங்கம்மா சம்மந்தி? அவங்க 2 பேரும் நவக்கிரக கோயிலுக்கு இன்னைக்கு காலையில தான் போனாங்க. இருக்காதா பின்ன? வம்சம் இளங்க வாரிசாச்சே. அதான் அவங்க உடனே கோயிலுக்கு போறாங்க. சந்தோஷம். உன்னை வந்து முறைப்படி கூட்டிட்டு போகட்டும். உங்க அப்பா வேற டூர்ல இருக்கார். இல்லம்மா, வார கடைசியில் நானே வரேன். சரி, ஆனா 3வது மாசம் கொண்டு வந்து விடுறோம். வாய்க்கு ருசியா நான் பண்ணி போடுறேன். எல்லாம் கஷ்டமா? அம்மா, பெண்கள் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த காலத்துல பிறந்த வீட்டுக்கு போய் சீராடலாம். இப்ப வழி இல்லை. என்னை கூட்டிட்டு போய் நீ கூடவே இருக்க முடியுமா? நீயும் வேலைக்கு போகணும், நானும் போகணும். எப்படிமா? ஏன் சோனி கோவப்படுற? இது கோவம் இல்லம்மா, யதார்த்தம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன். இப்ப நீ லீவு போடலையா? நான் லீவு போட்டுட்டு வரேன். நீயும் லீவு போடுறியா? எனக்கு லீவு இல்லடி. லீவு எடுத்தா சம்பளம் கட்டாகும். முழு சம்பளம் வந்தே பத்தலை. பிடிச்சிட்டா எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை. புரியுது அத்தை. இங்கேயும் அதே கதிதான். இவளும் லீவு போட முடியாது. அங்கிருந்து ஆபீஸுக்கு வரவும் முடியாது. பெண்கள் வேலைக்கு போகணும், வீட்டையும் பராமரிக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளை பெற்று அதையும் வளர்க்கணும். ஆனா அலுப்பை சலிப்பை மட்டும் சொல்லிட்டா, ஒரு சமயம் அழுத்து படுத்துட்டா வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்காது. என்னடி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டே? அவருக்கு இத்தனை நாள் புரியாதது எல்லாம் இப்ப புரியுதுமா. விடு. டிஃபன் சாப்பிடுறியா? வேண்டாமா. இந்த உடம்புல நீயா இதையெல்லாம் செய்யற? நான் தான் செய்யணும். என் மாமியாரை செய்ய சொல்ல முடியுமா? உன்னை கூப்பிட்டா வர முடியுமா? ஏண்டி இப்படி நெருப்பா கக்குற? மாமியாரை விமர்சிக்க இங்கே எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி இல்லை. காரணம், அம்மாவும் உதவ போறதில்லை. நீ கோவப்படாதே. உன் நிலைமை எனக்கு புரியும். மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. அம்மா கோகிலா ஆடி போனாள். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கும் முடியல பாவம். அதான் அப்படி பேசுறா. பாத்துக்கங்க மாப்பிள்ள. எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணலே. இங்கே வந்தா நீ எந்த வேலையும் செய்யாம நான் பாத்துக்கிறேன். அதுதான் என்னால முடியும். அதுக்காக உன் கூடவே என்னால இருக்க முடியாது. நான் எதிர்பார்க்கலம்மா. ஒரு காப்பியாவது என் கையில போட்டு தரேன். அம்மா சமையல் கொட்டுக்குள் வந்தாள். குரலை இறக்கி கொண்டாள். எந்த ஒத்துழைப்பும் இல்லையா? அது அப்படிதாம்மா இருக்கும். இங்குள்ள அம்மாக்கள் 90% பெண்களை மட்டும்தான் தாங்கி பிடிப்பாங்க. மகளா இருக்கிறது வரம், மருமகளா வாழ்றது சாபம். இதுக்கு மேல பேசாதே. கல்வியும் பணமும் சரீரமும் அறிவும் வளர்ந்தாலும் அடிப்படையில அழுக்குகளை கரைக்க எந்த சோப்பும் இன்னும் படைக்கப்படலை. மெதுவா, மாப்பிள்ள காதுல விழப்போகுது. விழட்டும். அவரே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் என்ன செய்வார் பாவம்? என்ன சொல்ற? காலம் கடந்து கலைக்கிறத விட இப்பவே கலைச்சிட்டா என்னான்னு தோணுது. வாயை மூடு. என்ன பேசுற? அம்மா, இப்பவே முழி பிதுங்குது. இதை சுமந்து பெத்துக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அந்த பாரத்தை 10 மாசத்துல இறக்கி வச்சிடலாம். அதுக்கு பிறகு இதை வளர்த்து ஆளாக்க போறது எப்படின்னு தெரியலையே. நாங்கள்லாம் உங்களை வளர்க்கலையா? சரிம்மா, நீ வேலைக்கு போன, உங்க அம்மா போகலையே. இப்ப என் பிள்ளையை வளர்க்க உன்னை வீட்டுல இருக்க சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் இருக்க முடியுமா? பிறந்ததும் கிரஸ்ல கொண்டு போய் விட முடியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உன் மாமியார் பாத்துக்க மாட்டாங்களா? தெரியலையம்மா. பாத்துக்க சொல்ற உரிமை எனக்கு இருக்கா? மாப்பிள்ளை சொல்லட்டும். கடமை அவங்களுக்கு தானே. என்னை மன்னிச்சிடுமா. எதுக்கு? என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குமா? அம்மாவின் கண்கள் கலங்கி விட்டன. வெளியே வந்தாள். ஓரம் வினோத் சகலமும் கேட்டபடி நின்றிருந்தான். வரேன் மாப்பிள்ளை. வேகமாக அம்மா வெளியேற உள்ளே வந்தான் வினோத். எதுக்கு ஆசையா வந்தா உங்களை புண்படுத்தி அனுப்புற சோனி? இது நியாயமா? புண்படுத்தலைங்க. இதுதான் நிஜம். உங்க அம்மா கிட்ட நீங்க வெளிப்படையா பேசும்போது எங்க அம்மா கிட்ட மட்டும் நான் எதுக்கு மூடி வைக்கணும்? அவங்கள சொல்லி தப்பில்லை. அவங்க சூழ்நிலை கைதி. பொண்ணுங்க காலகாலத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போகணும்னு எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுறாங்க. குடும்ப வாரிசை உடனே மருமகள் சுமக்கணும்னு எல்லா மாமியார்களும் துடிக்கிறாங்க.
ஆனா வேலைக்கு போற பெண்கள் பன்னீர்ல குளிச்சு பட்டு மெத்தையில தூங்கல. தினசரி அவங்க தாண்ட வேண்டிய காட்டாறுகள் நிறைய. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுனாமியை சந்திக்கிற நிர்பந்தம். யாருக்கு இது புரியும்? டென்ஷன் படாத, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். எப்படி? இப்ப சம்பளம் போனாலும் பரவாயில்லை, 2 நாள் லீவு போடு, நானும் போடுறேன். எதுக்கு? 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம். என்ன பேச போறோம்? சோனி, பேசினா தான் எதுக்குமே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். கல்யாண பேச்சை எடுத்தா ஜாதகம் பார்த்து பொருந்தின உடனே பெண் பார்த்து பட்ஜெட் போட்டு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு எத்தனை திட்டம் போடுறோம். எதுக்கு? வாழ்க்கையை தொடங்க. அதே மாதிரி இங்கே ஒரு புது ஜீவன் வரப்போகுது. அதை விட இது பெருசு. விதையை போட்டா மட்டும் போதாது, அது முளைச்சு வரணும், போஷாக்கா வளரணும். இந்த பூமிக்கு அது வந்த பிறகு அதை எப்படி பராமரிச்சு ஆளாக்கணும்னு யோசிக்க வேண்டாமே? ஆமாங்க, 2 பேர் சம்பளத்தையும் கமிட் பண்ணிட்டோம். விலைவாசி உயருது. அடுத்த ஜீவன் நம்ம குழந்தை. அது பிறந்ததும் நிறைய செலவு இருக்கு. அப்புறமா அதை பராமரிக்கணும். நாம வேலைக்கும் போகணும். உங்க அம்மாவால பாத்துக்க முடியாது. அவங்க சம்பளம் கட்டானா குடும்பம் நடக்காது. நம்ம பிள்ளைக்காக அந்த குடும்பம் பட்னி கிடக்க கூடாது. அதனால அப்பா அம்மா வரட்டும், அவங்க தான் பார்க்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்ப கிரஸ்ல விடணும், இல்லைன்னா வீட்டுல வச்சு அதை பராமரிக்க யாரையாவது நியமிக்கணும். நிறைய செலவாகும். கணக்கு போடலாம். முதல்ல லீவு சொல்லு, ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வந்து பேசலாம். வேண்டாம், இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டிலேயே சமைக்கிறேன், அனாவசிய செலவு வேண்டாம். சரி. காலை உணவு தயாரித்து 2 பேரும் சாப்பிட்டார்கள். டைரியை எடு, உட்காரு, நான் சொல்றபடி எழுது, 2 விதமா கணக்கு போடலாம். அவன் சொல்ல சொல்ல எழுதி கொண்டே வந்தாள் சோனியா. பிரமிப்பாக இருந்தது. இதுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? யாரையும் நாம் புண்படுத்தல. 2ல ஒரு முடிவுக்கு அவங்க கட்டுப்படணும். இன்னைக்கு ஏறத்தாழ எல்லா குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. குடும்பம்னா ஒரு அமைப்பு. எல்லோரும் கைகோர்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாதான் புதுசா வர ஜீவன்கள் வளரும் வாழும். அவன் சொல்வது எல்லாமே சோனியாவுக்கு நியாயமாகப்பட்டது. ஆனால் கண்களுக்கு கருப்பு திரை போட்டு கொண்டால் நியாயம் கூட இருட்டாகத்தான் தெரியும். அதனால்தான் முதியோர் இல்லமும் குடும்ப நல கோட்டும் கூட்டமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதன் அடுத்த பகுதியை, நிறைவு பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறந்துடாம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை தேவி பாலா அவர்களால் எழுதப்பட்ட கதை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?